ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்னோடய மாடி தோட்டத்தை தான் சுற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன செடி வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் முதல்ல பார்க்குறது பேபி பிங்க் செம்பருத்தி. இப்போ நீங்கள் பார்க்குறது வாடாமல்லி. இவ்வளோ பச்சை பசேன்னு நிறைய 1000த்துக்கும் மேலே பூக்கள் கொடுத்துருக்கு. இது விதையிலேருந்து முளைச்சது தான், விதை போட்டு முளைச்சது. இப்போ அடுத்து பார்க்குறது கோழிக்கொண்டை. ஒவ்வொரு சீசனுக்கும் எனக்கு பசுமையாக எல்லா தொட்டிலையும் முளைக்கிறது இந்த கோழிக்கொண்டை தான். அடுத்து ஒரு செம்பருத்தி, இது அடுக்கு செம்பருத்தி. இது டார்க் பிங்க் ஹைப்ரிட் செம்பருத்தி. எல்லா தொட்டிலையுமே நீங்கள் கோழிக்கொண்டை செடியை பார்க்கலாம். இது ஒரு செம்பருத்தி. இது மாதுளம்பழம். இப்போ தான் ரீபாட் பண்ணியிருந்தேன். நிறைய பூக்களும் மொட்டும் வந்திருக்கு. அதில் பாவக்காய் செடியும் இருக்குது. இங்கே பாருங்கள், பெரிய கோழிக்கொண்டை செடி வளர்ந்துருக்கு. ஜல்லிக்கட்டு காலை போல் நல்லா செழிப்பாக இருக்குது. அடுத்ததாக என்கிட்ட இருக்க நிறைய டேபிள் ரோஸ் இருக்குது. நிறைய கலர்ஸ் இருக்குது. இது அடினியம். இது மூக்குத்தி அவரை. விதை போட்டு அது கொடியில் ஏற்றி விட்டுருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறது கோவக்காய். நிறைய பூ பிஞ்செல்லாம் வச்சுருக்கு. இது அடினியம் பிளான்ட்டு. அடுத்து மருதாணி. கோவக்காய் பூக்களை பாருங்கள், நிறைய பூக்கள் வந்திருக்கு. இப்போ நல்லா மழை கொடுக்குறதுனால நல்லா பசுமையாக செழிப்பாக வளர்ந்துருக்கு. இது மருதாணி. கருவேப்பிலை பாருங்கள், நல்லா குச்சி காற்றுல அடித்து போகாமல் இருக்குது. கம்பியில் கட்டி விட்டுருக்கேன். அதுலேயும் பாவக்காய் முளைச்சிருக்கு, பாவக்காய் செடி. இது ஒரு வகையான அடினியம். இது பாரிஜாத பூ, நிறைய மொட்டு வச்சுருக்கு. சொடக்கு தக்காளி. அரளிப்பூ பாருங்கள், டேபிள் ரோஸ். இங்கேயுமே கோழிக்கொண்டை இருக்குது. முல்லைப்பூ, நிறைய பூ இந்த சீசனில் கிடச்சிட்ருக்கு. இது ஒரு பாகக்காய் கொடி. இதுதான் என்னோடய மாடி தோட்டம். இது ஒரு செர்ரி மரம், நிறைய பூ வச்சுருக்கு. 1-2 பழங்கள் தான் வைக்கிது. இங்கே பாருங்கள், இதுலேயுமே வாடாமல்லி வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்துட்ருக்குது அடுத்த ஒரு வாடாமல்லி, பேபி பிங்க்கு. பீக்கங்காய் முளைச்சிருக்கு பாருங்கள், நிறைய பிஞ்சு வச்சுருக்கு. ஆனால் சில பிஞ்சு வெம்பி போய் கீழே விழுந்துருது. இது சீத்தாப்பழ மரம். இப்போ தான் ரீபாட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி, கத்திரிக்காய் நிறைய பறிச்சிட்டேன். இந்த கத்திரிக்காய் வெள்ளை கத்திரிக்காய், இது நிறைய அறுவடை பண்ணிட்டேன். இது வெண்டைக்காலையும் நிறைய அறுவடை முடிஞ்சிருச்சு. நிறைய பூ வச்சுருக்கு, பூவும் பிஞ்சும் வச்சுருக்கு. இது செண்பகப்பூ பாருங்கள். எனக்கு மருத்துவ குணமுள்ள தூதுவளை இருக்குது. கத்திரிக்காய், இது ஒரு பச்சை கத்திரிக்காய். மருத்துவ குணமுள்ள செடிகள் நித்திய கல்யாணி, திருநீற்று பச்சிலை, துளசி, லெமன் கிராஸ், கொய்யா, மிளகுத்தக்காளி கீரை. இந்த மாதிரி நிறைய எனக்கு வைக்கணும்னு ஆசை. ரோஸ்மெரிலாம் வாங்கி வச்சுருந்தேன், ஆனால் அது வாடி போயிடுச்சு. கோழிக்கொண்டை எல்லா தொட்டிலையும் முளைச்சிருக்கும். பிரண்டை நிறைய அறுவடை பண்ணியாச்சு. பிரண்டை அதுவும் இல்லாமல் நல்லா வளர்ந்துருக்கு. ஃபுல்லாக மல்லிகைப்பூ. இது பச்சை மிளகாய் பூ வச்சுருக்கு. இனிமே தான் காய் கொடுக்கும். பாருங்கள், டேபிள் ரோஸ் இருக்குது. அதுலேயும் கத்திரிக்காய் விதை போட்டு வளர்ந்ததில் குட்டி பாட்டிலையே எவ்வளோ கத்திரிக்காய் வந்திருக்கு பாருங்கள். குறைவான அறுவடையாக இருந்தாலும் நிறைவான சந்தோஷம் கிடைக்கிது என்னோடய மாடி தோட்டத்தில்.
இதுதான் என்னோடய மாடி தோட்டத்தோட ஃபுல் வியூ. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.